பத்மமாலினி அப்படின்ற பெயரோட பிறந்த மதுபாலாவா தமிழ் சினிமால மட்டும் இல்லாம ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட திரையுலகிலையும் வலம் வரவங்க தான் நடிகை மதுபாலா. இவங்க 1991ஆம் ஆண்டு தமிழ்ல வெளியான அழகன் படத்துல நடிச்சு சினிமாவில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி மற்றும் மலையாள படங்கள்ல நடிச்சுட்டு வந்தாங்க. நடிகை மதுபாலாவுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது 1992ல வெளியான ரோஜா திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துல அரவிந்த் சுவாமிக்கு ஜோடியா இவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை மணிரத்னம் இயக்கியிருந்தாரு. ரோஜா படத்துல நடிச்சதன் மூலமா தமிழ் ரசிகர்களுக்கு கனவு கண்ணியா திகழ்ந்த இவங்க அர்ஜுன் கூட நடிச்ச ஜென்டில்மேன் திரைப்படத்திலையும் பட்டைய கிளப்பி இருப்பாங்க. தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சிட்டு வந்த இவங்க இந்திய சினிமா ரசிகர்களோட கனவு கண்ணியா வலம் வந்தாங்க. ஒரு போட்டோ ஷூட் அப்போ ஆனந்த் ஷா அப்படின்றவரை சந்திச்சு மதுபாலா அவரையே காதலிச்சு 1999ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனந்த் ஷா மற்றும் மதுபாலாவுக்கு அமயா, கியா என்ற 2 மகள்கள் இருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ஆக்டிவா இருக்கிற மதுபாலா அப்பப்போ ரீல்ஸ், போட்டோன்னு பதிவு செஞ்சு ரசிகர்களோட தொடர்புலயே இருப்பாங்க. அந்த வகையில 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரோட மூத்த மகள் அமயா கூட எடுத்துக்கிட்ட அழகான புகைப்படங்கள், தற்பொழுது எடுத்துக்கிட்ட புகைப்படத்தையும் பதிவிட்டிருக்காங்க. இந்த போட்டோ தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில தீயா பரவிட்டு வருது. அழகுல அம்மா மதுபாலாவையே அம்மையா மிஞ்சிட்டாங்க அப்படின்னு அம்மையாவை வர்ணிச்சுட்டு வராங்க ரசிகர்கள். மேலும் இந்த புகைப்படத்துல மூத்த மகளை பார்த்த ரசிகர்கள் இளைய மகள் கூடயும் இதே மாதிரி புகைப்படத்தை பதிவிடுங்க அப்படின்னு மதுபாலா கிட்ட கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இத்தனை அழகா இருக்கிற அம்மையாவை சினிமாவுக்கு சீக்கிரமா அனுப்புங்க அப்படின்னு சிலர் சொல்லிட்டு வராங்க. நடிகை மதுபாலா தற்பொழுது தெலுங்கு மற்றும் மலையாளத்துல சில படங்கள்லயும் கமிட் ஆகி நடிச்சிட்டு வராங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.